அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இருக்காரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே தாவேக நிர்வாகிகள் சிபிஐ அலுவலகத்தில் 3 நாட்கள் வைத்து விசாரிக்கப்பட்டாங்க. இந்த சூழலில் தாவேக தலைவர் விஜய் அவர்களை இன்றைக்கு காலையில் வந்து டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் அழைச்சிருந்தாங்க. அவரும் ஆஜராயிட்டார். 11:30 மணிக்கு விசாரணை ஆரம்பமாயிருக்குது. கிட்டத்தட்ட 56 கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறதா ஒரு தகவல் வருது. விசாரணை எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இந்த விசாரணை வந்துட்டு என்னன்னா, ஏற்கனவே மற்றவங்க கிட்ட எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டுட்டாங்க, பதிலையும் பெற்றுட்டாங்க, பதிவும் பண்ணிக்கிட்டாங்க. வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் எல்லாம் கூட இருக்கு. என்ன நிகழ்ந்தது அப்படின்றத வந்துட்டு கரூர் மக்களிடையே விசாரணை பண்ணியிருக்காங்க, காவல்துறைகிட்டே விசாரணை பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு, அதாவது மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை ஆகியோரும் வந்துட்டு காவல்துறை சூப்பரண்ட், ஐஏஎஸ், இவங்க இந்த கலெக்டர், இவங்களாமும் வந்துட்டு வாக்குமூலம்லாம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் வந்துட்டு பதிவாய்த்த சரியா இருக்கு. ஸோ இப்போ விஜய்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இல்லைன்னா, இந்த நிகழ்வு தொடர்பாக நடந்த ஒவ்வொரு திட்டமிடுதலும் உங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்துச்சா? விஜயனுடைய பங்கை உறுதி செய்யணும். அதான் இந்த விசாரணையினுடைய முக்கிய நோக்கம். நாமக்கலுக்கு ஏன் தாமதமாக பண்ணீங்க? கரூருக்கு அப்புறம் வருவாங்க. நாமக்கலுக்கு 8:45 சொன்னது யாரு? 8:45 அங்கே ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படின்றத உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? அதையும் 6 மணி நேரம் தாமதமாக போயிட்டு 2:45 பேசுனீங்க. சரி, அங்கே முடிச்சுட்டு உடனே வந்தால் கூட இங்கே 1 மணி நேரம் 4 மணிக்குள்ளே இங்கே வந்துட்டு இருக்கலாமே கரூர். ஏன் உங்களுக்கு வரத்துக்கு 7 மணி ஆச்சு? அப்போ திட்டமிட்டு நைட்டில் அங்கே வந்துட்டு ஷூட்டிங் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு உள்திட்டம் இருந்துச்சு அவங்களுக்கு? அங்கே வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு 50 மீட்டர் தள்ளியே வண்டியை நிறுத்துங்கன்னு உங்ககிட்ட பாக்கெட் ஆக்கிட்டு சொன்னாங்களா? சொன்னது தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்போ நான் அதை கடைபிடிக்கல? க்ரௌடு இருக்குது, அதில் பஸ்ஸு விட்டால் வந்துட்டு அந்த இடத்துல க்ரௌடு பஸ்ட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதா இல்லையா? முதல்ல வந்துட்டு எஸ்ஆர் நோவில் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க இல்லைன்றது மற்றவங்ககிட்ட வந்துட்டு உங்களுடைய டிரைவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நீங்கள் இருந்தீங்க முன்னாடி, உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் வந்துட்டு பிரசாத் எடுத்துருக்கீங்க அல்லது அங்கே போக சொல்லியிருக்கீங்க அப்படி சொன்னாங்கன்னா, விஜய் இந்த வழக்கில் இம்ப்ளிகேட் பண்ணணும், உட்படுத்தணும். அப்படி உட்படுத்தும் போது விஜய் என்ன உட்படுத்துவாங்க? A1 அவரை தான் A1 பண்ணணும். அப்படி A1 உட்படுத்தாமல் இந்த வழக்குக்கு வந்துட்டு இவங்க ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணது சிபிஐனா, சிபிஐனுடைய நோக்கம் கேள்விக்குறியாயிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். ஒரு நாள் 2 நாளில் திருச்சி நடந்த அந்த முதல் மீட்டிங் மரக்கடை, அங்கே நடந்த முதல் மீட்டிங்லேருந்தே இவங்க தாமதமாக தான் போகிறாங்க. கேட்டால் வந்துட்டு அந்த ரோட் ஷோ, மக்கள் தடுத்துட்டாங்க, மக்கள் அலையாக வந்தாங்க, இவர் மறந்துக்கிட்டு தான் வந்தார், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தாமதமாச்சு. இதெல்லாம் டூப் அப்படின்றத பின்னால் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்துட்டு நிறைவேற்றிச்சு. உதாரணத்துக்கு இங்கே ஒரு புதுச்சேரி போனது, எந்த தடையும் இல்லாத போய் சேர்ந்துவிட்டார். இந்த முறை வந்துட்டு கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்துட்டு ஈரோடு யாரும் இல்லை, வந்து சேர்ந்துவிட்டார் சரியான நேரத்துக்கு. அப்போது இந்த ரசிகர்கள்லாம் இப்போ காண போயிட்டானா? இவர் பேசுகிற இடத்துல ரசிகர்கள்லாம் வந்தால, அப்போ இந்த 2 நிகழ்ச்சிகள் போது யார் ரசிகர்கள் வரல? அப்போ இவங்க திட்டமிட்டு கூட்டி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரியும். எதுக்கு பண்ணீங்க? ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அங்கே வந்தீங்க, நின்று பேசுகிறீங்க, நீங்களே தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க, மயக்கம் போட்டு விடுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இல்லாமல் நீங்கள் வெளியேறினீங்க. அப்படி வெளியேறதுக்கான காரணம் என்ன? நம்மளுடைய செயல் இப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்திச்சு அப்படின்ற ஒரு அச்ச காரணமாக வெளியேறினீங்களா? அது ஒரு எஸ்கேப் தானே. அது ஏன் அதை செஞ்சீங்க? சரி, அந்த இடத்துல விட்டு போயிட்டீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துருக்கலாம்ல. ஏன் நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு திரும்பிட்டீங்க? என்ன காரணம்? ஏன் பத்திரிகையாளர்களோட பேசலை? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்குது. ஏன்னா விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, விஜய் சம்மந்தமே படலை அப்படின்ற 2 இடத்துல தான் வந்துட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவர் பாவம், இப்போலாம் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி சிபிஐ வந்துட்டு சார்ஜ் ஷீட்டில் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் பாவம் அப்படி சொல்லிச்சு அப்படின்னோம்னா அது நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேலி கூத்தா போயிடும். அதனால் விஜயை வந்துட்டு அவங்க கேள்வி கேட்டு பதிலை பெற்று சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது சிபிஐக்கு. ஒரு வழக்கை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னோம்னா முதல் சார்ஜ் ஷீட்டு 60 நாளில் பண்ணணும். இது 60 நாளில் தாண்டி போயிடுச்சு. உதாரணத்துக்கு இவங்க அக்டோபர் 15, 16, 17, 18 தேதிக்குள்ளே வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சு கேஸை, அக்டோபர் 18, நவம்பர் 18, டிசம்பர் 18 முடிஞ்சு போச்சு, 60 நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ ஜனவரி 18க்குள்ளே 90 நாள் அதுக்குள்ளே இவங்க பண்ணி ஆகணும். ஸோ அதை பண்ணும்போது அந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் விஜய் இருந்தால் விஜய் வந்துட்டு அக்யூஸாக போடுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்பாங்கன்னு சொன்னீங்க. விஜய் அவர்களும் வந்து ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் அவங்ககிட்டலாம் புஷியானதுக்கிட்டலாம் வந்து ஆலோசனை பண்ணியிருப்பாரு. ஏற்கனவே அவங்க வந்து விசாரணையில் இருந்தனால அவங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. விஜய் தயாராக தானே போயிருப்பாரு, கன்வின்சிங்காக பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இல்லை, அது ரொம்ப கஷ்டம். அதான் 2 டீமாக வந்து விசாரிப்பாங்க. முதல்ல ஒரு டீம் வந்துட்டு விசாரிக்கும், அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, இந்த ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒரு சைடில் வந்துட்டு நேரடியாக எஸ்ஆர் நோ அப்படின்றத வாங்கிடுவாங்க.
இன்னொரு சைடு வந்துட்டு இப்போ பொதுவாக ஒரு மீட்டிங் வந்துட்டு சீக்கிரமாக நேரத்தில் போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? நீங்கள் ஷூட்டிங்லாம் கரெக்டாக போயிருக்கிறீங்க. ஆமாம். அப்புறம் இந்த இடத்துக்கு மட்டும் யார் நீங்கள் லேட்டாக வந்தீங்க? இப்படி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எல்லா மீட்டிங் கரெக்டாக போயிட்டாரு டைம். ஆமாம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாம் கரெக்டாக வந்துருக்கீங்க. அது எப்படி? அதுக்கு முன்னாடி திருச்சியில் இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி போயிருக்கிறீங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது விஷயம், சிபிஐனுடைய விசாரணைக்கு மூலம் என்னன்னா, அந்த இடத்துல இருந்து ரிப்போர்ட் பண்ணாங்கல்ல பத்திரிகையாளர்கள், அதான சார் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாக வந்துச்சு. அதை தான் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறவங்க. வாட் ஹஸ் பின் ரிப்போர்ட்டட் அப்படின்ற இடத்துல. அந்த இடத்துல திமுக சதி, பொடலங்கா, செந்தில் பாலாஜிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இவங்க அவங்களால சொல்லி டைவர்ட். ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்துட்டு தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியாத அந்த இடத்துல க்ரௌட் இருக்குது, அதுக்குள்ள இடத்துல பேருந்து விட்டா ஜனங்க என்ன ஆவாங்க அப்படின்னு தெரியாதா? இல்லை அவங்களாம் சோறு தண்ணி இல்லாத காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க விக்கிரவாண்டி மாநாட்டில். அதுக்கப்புறமா நீங்கள் மாறலையா? இவ்வளோ கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் விஜய் வந்துட்டு ஏற்கனவே இவங்களோட பேசிட்டாரு, அதனால் சரியாக பதில் சொல்லிடுவார் இப்படிலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டம், ஏமாற்றவே முடியாது. விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் போட்டுருக்கிறேன்னா, அஜித்குமார் மரணம் அடைந்தப்போ அந்த போராட்டத்தில் விஜய் கருப்பு சட்டை கருப்பு பேண்டோட வந்தார். அதே மாதிரி சிபிஐ விசாரணையிலையும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு காட்டுறதுக்காக கருப்பு சட்டையோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கே மலேசியாவில் டான்ஸ் ஆடும்போது கருப்பில் இருந்தாரா? அப்போ துக்கம் இவங்களுக்கு தேவைப்படும் போது லீவ் எடுத்துகிட்டு போயிடுமா துக்கம்லாம்? இவருக்கெல்லாம் அப்படி ஒரு மனிதரே கிடையாதுங்க. விஜய் இன்னொரு மனிதனுக்காக ஒரு கன்சர்ன்டு சிட்டிசன், ஒரு கன்சர்ன்டு மேன், அடுத்தவர்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்தான்னா நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான். விக்கிரவாண்டி மாநாட்டை ஒட்டி செத்த 6 பேருக்கு விஜய் என்ன செய்தார்? மதுரை மாநாடு தொடர்பான சம்பவங்களில் 3 பேர் இறந்தாங்களே என்ன செய்தார்? செஞ்சிருக்கணும்ல, ஏன் செய்யல? ஸோ விஜய்க்கு ஒன்றே ஒன்று தான், அந்த 41 பேரும் தனக்கு எதிராக ஏதாவது சொல்லிடக்கூடாது அப்படின்னா கூப்பிட்டு இந்த ரூமில் உட்காந்து அழுது அவங்க காலில் விழுந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டாரு. எங்களுக்கே பரிதாபமாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சு விட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு சிரிச்சுட்டு தானே இருக்கிறாரு. அழுதாரான்னு அங்கே வந்துட்டு புதுச்சேரியில் ஒன்றும் கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்கள் ஹோட்டலில் சந்திக்கும் போது அழுதுதான் சொன்னாங்க இல்லையா? காலெல்லாம் விழுந்துதான் செய்தி. அதான் எல்லாங்க ஒரு செய்தியை நம்மளுக்கு செய்தி கொடுக்கப்பட்டது, அவ்வளோதான். அவங்களும் வந்துட்டு சொல்கிறாங்க 2 விஷயம். ஏன் அழுவணும்? நீ சம்மந்தப்படலை, உன்னால நீ கேட்டல, ஏன் அழுவணும்? 2வது விஷயம், காலில் பிடிச்சிட்டு ஏன் அழுவணும்? சரிதானா? அப்போ அவர் உணர்ந்துருக்கிறார் தன்னால தான் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு. அப்போ இதை வந்துட்டு சிபிஐ உணராமல் கேள்வி கேட்க முடியுமா? அவனு கேட்பாங்க தான். கேரவனை எஸ்ஐடி டீம் ஏன் முதலே பறிமுதல் பண்ணல? தமிழ்நாடு அரசு மேலே பலர் குற்றச்சாட்டு வச்சாங்க. சூழலை நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா கரூருக்கே இங்கேருந்து சென்னையிலேருந்து கேரவனை டோ பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே சம்மந்தப்பட்ட இடத்துலேயே நிப்பாட்டி விசாரணை பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு உள்துறை அதிகாரிகள் விசாரிச்சு பார்க்கணும். கேரவன் சிசிடி தான் முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் இன்னும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்னு வந்திருக்கிறாங்க உள்துறை அமைச்சகத்துல இருந்துட்டு. தடயவியல் நிபுணர்கள் வந்திருக்காங்க. எதுக்கு வராங்க? அவங்க எதை ஆராய வந்தாங்க? ஃபுல்லாக அந்த இதெல்லாம் எப்படி இருக்குது, இன்டர்னல் செட்டப்பு, அந்த பஸ்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருந்திருக்குது அப்படின்றத வச்சு அவங்களுக்கு சில தேவர் ட்ரா சர்டன் கன்க்ளூஷன்ஸ். அது ஒன்று. ரெண்டாவது, உள்துறை அமைச்சகம் ஒரு சிபிஐ விசாரணையில் அதுவும் ஒரு பார்ட்டியை இது வரைக்கும் ஈடுபட்டதை நான் கேட்டது. இதுதான் முதல் முறை. அதில் எனக்கு என்ன டவுட் அப்படின்னோம்னா, ஏன்னா அமித்ஷா கீழே வரக்கூடிய சிபிஐ, அதனால இவங்க விஜயும் தாவேகாவும் தான் காரணம் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சாலும் கூட தமிழக அரசு சேர்த்து இவங்க பொறுப்பாக்குவாங்க. சார்ஜ் ஷீட்ல போதுமான அளவுக்கு போலீஸ் இல்லை, இவங்க சரியா நடந்துகிட்டு இருக்கலாம், இவங்க நிறைய போலீஸை கொண்டாந்துருக்கலாம், தடுப்பெல்லாம் வச்சுட்டு இருக்கலாம், இப்படி இவங்க நிறைய பண்ணலாம் பண்ணலாம் அப்படி ஒன்றத்தை பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகத்தான் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெறும் விஜயை மட்டுமே அவங்க டம்ப் பண்ண மாட்டார் அமித்ஷா, சேர்த்து இவங்களே அடி அப்படின்னு பண்ணுவார். தமிழ்நாட்டில் எடுப்படுதா இல்லையா அது வேற விஷயம். அவங்களுடைய நோக்கம் அப்படி இருக்கலாம் சொல்லணும். அன்னைக்கு அந்த கூட்டம் நடக்கும்போது அது நெரிசல்ல வெளியேற இருந்த மக்களை மனித சங்கிலி போட்டு தடுத்து உள்ளே நில்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருக்குறாங்க. அதுவும் இப்போ வெளியேறி அந்த 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 ஃபேக்டும் வெளில வந்துருக்குது. ஸோ இதை ஏன் செஞ்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எதுக்காக இவ்வளோ கூட்டம் கூடினாங்க? கூட்டத்தை எங்கேயாவது நீங்கள் சேர்த்தீங்க? ஏன் சேர்த்தீங்க? என்ன ஒரு ஊராக போய் பேச போகிறார் விஜய். அப்படி இருக்க மற்ற மாவட்டங்கள் எதிர்த்து யார் சொல்லி அவங்க உள்ளே வந்தாங்க? ஏன் அவங்க வரணும்?
அப்போ அந்த இடத்துல கூட்டம் கூடி அதுவும் இரவில் அந்த மீட்டிங் நடக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறீங்களே நீங்கள் எதுக்காக அப்படின்றத அவர் கேட்டுருவாங்க. ஸோ அது ரொம்ப விஜய்க்கு வந்துட்டு பதிலளிக்க முடியாத கேள்வியாக இருக்கும். ஒரு பக்கம் ஜனநாயகன் தடை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை. பாண்டே வந்து யாருடைய ஆதரவாளர் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அவரே வந்து ஒரு மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அது பாஜக மேடை தான். அதில் பேசும்போது உங்களுக்காக கட்சி ஆரம்பிச்ச மனுஷன் அவர் போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே, அமித்ஷா தான் இது பண்றாரு அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்றாரு. அமித்ஷா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்றாரு, சும்மா பண்ண மாட்டாரு, அவர் சாணிக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட நோக்கம் என்ன வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அந்த பாண்டே போன்றவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுதுன்னா ஒரு ஒட்டுண்ணி கிளாஸ். அதெல்லாம் ஜெர்னலிசம் அப்படின்றது வேற. அதெல்லாம் ஒட்டுண்ணி. அதாவது எப்படி அப்படின்னோம்னா இதெல்லாம் ராஜதந்திரம் இருக்கு உங்ககிட்ட. ஒன்னா வந்துட்டு விஜய் வந்துட்டு கொள்கை எதிரின்றான், அப்புறம் அவனையே கூட்டணிக்காக நான் போயிட்டு நாடுவேன் அப்படின்னு சொல்றிய ராஜதந்திரியா சொரணை கட்டவனா? ராஜதந்திரம்னா என்னது? அது வந்துட்டு நீ ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் அவர் ஒரு அரசியல் கட்சியாக இருந்துட்டு வெளிப்படையாக செஞ்சீங்க அப்படின்னா பரவாயில்ல. ஒரு குற்றச்செயலில் மாட்டிக்கிட்ட உடனே அவரை வளைக்கிறதுன்றதுக்கு ஒரு ராஜதந்திரமா? அது என்ன அது? அப்போ நீங்கள்லாம் அந்த சார்பு பேச்சை வந்துட்டு மரியாதையோட, நடக்கிற விடயங்கள் கேவலமானது, அது ரொம்ப மரியாதையோட சொல்றது. தேவதாசி அப்படி சொல்லல, அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அவர் வந்துட்டு சாணக்கியர். அவர் என்ன நக்கியாரோ அது வேற விஷயம். நாங்கள் கேட்கறது என்னன்னா, உங்க சாணக்கியனோட யோக்கியதை வந்துட்டு தெரியும் அந்த நாட்டுக்கு. நீதிபதி லோயா படுகொலையில் வந்துட்டு குஜராத் நீதிமன்றம் வந்துட்டு இவர் தடிமான்னு சொன்னது வரைக்கும் எல்லாம் தெரியும், எல்லாம் பதிவாய்த்தான் இருக்குது. அதனால நீங்கள் வந்துட்டு முலாம் பூச வேணாம். நான் கேட்குற கேள்வி ஒன்று தான், விஜயை வந்துட்டு இந்த சிபிஐ அணுகிறது எப்படி இருக்கும்? அதுக்கு பற்றி இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், ஏதாவது பேசுனியா? அவங்கள கூட்டணி கூப்பிடணுன்றைய, அப்போ அந்த சம்பவத்துக்கான நியாயம் என்ன? அது உங்கள் மனசில் வரவே இல்லை. இதைத்தான் நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் மானுட எதிரிகள் அப்படின்ட்டு. நமக்கு அந்த சம்பவம் தான் ரொம்ப முக்கியமானதாக பட்டுச்சு. பற்றி தான் கவலையோட பேசணும், பதிவுகளை போட்டோம், ரிப்போர்ட்டு பண்ணோம். ஆனால் இவங்க எங்கே இருக்கிறாங்க பாருங்க. இதே மனநிலை தான் விஜய்க்கு இருக்குது. அதை துட்டு கொடுத்துடுவேன், அவ்வளோதான், பூசி முடிவாச்சுல்ல, அவ்வளோதான். ஸோ இவங்கெல்லாம் ஒரே கிளாஸு. இப்போ அமித்ஷா விஜயை கூப்பிட்டுக்கிறாரு, விஜய் வர வழி இல்லாத போயிட்டார். இப்படி வச்சு எங்க இதை நம்மளே எதிர்பார்த்து நம்ம பல ஒரு தடவை சொல்லியிருக்கிறோம். போயிட்டாரு. விஜய்க்கு என்ன ஆகும்? அரசியல் கிடையாது. அமித்ஷாக்கு என்ன ஆகும்? எந்த கெயினும் கிடைக்காது. தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒரு ஆன்டி பிஜேபி மனநிலை அப்படின்றதுனால தானே நீங்களும் எடப்பாடியும் சேர்ந்தா கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை தேடுறீங்க. இருக்கிறவங்களையெல்லாம் தேடணும்னு சொல்றீங்க. ஒரு அணிக்கு எதிராக இன்னொரு அணி, 2 அணி பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா தான் முடியும்னு சொல்றீங்க. நீங்க இவிஎம் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்னோ பண்ண போறீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு அது பலவீனமா தெரியுது இல்லையா? அதான முக்கியம். இப்போ இவருக்கு அமித்ஷாவுக்கு என்ன அப்படின்னோம்னா, விஜய் ஒரு தனியா நின்றுட்டாரு அப்படின்னோம்னா, அந்த தாவேகா தனியா நின்றுச்சுன்னா அதோட கூட்டணி சார் ஒரு 5-6 கட்சிகள் வந்துட்டாங்கன்னா இவங்களுடைய கூட்டணி அடிபட்டு அது வந்துட்டு பலம் வாய்ந்ததாக ஆகும். ஸோ விஜயை மிரட்டியாவது இந்த இடத்துல கொண்டு வரணும். இதுக்கு மேலே ராஜதந்திரம் இல்லை, கம்பல்ஷன். ஃபைனலாக அவங்களுக்கு தேவை வெற்றி தான் இல்லையா? அதனாலதான் மூலம் என்ன பண்ணாலும் நம்ம வெற்றியை பெற்றணும் அப்படிங்கிறது தானே அவங்களோட எய்மா இருக்குது. வெற்றி கிடைக்குமா? எவ்வளவு தூரம் யோசிச்சா நீ இதையும் யோசிக்கணும்ல, நான் யோசிக்கிற மாதிரி. இப்ப விஜய் வந்துட்டு கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு திமுகவோட சேர்ந்துட்டாருன்னா அவர் போட்டு விழுந்துருமா? விடாதுல்ல. அப்ப பாஜகவோட சேர்ந்தா மட்டும் என்ன ஆகும்? ஆவதில்ல. அதான் நான் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டு உளவியல் நீங்க யாருன்னு தெரியும், உன் சாணக்கியெல்லாம் எப்படியாப்பட்டவன் அப்படின்றதெல்லாம் தெரியும். என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தெரியும். ஆனா என்ன நினைக்கிறீங்க நீங்க? தமிழ்நாட்டை கைப்பற்ற நினைக்கிறீங்க, அதானே? அது அமித்ஷாவா இருந்தாலும் இந்த மாதிரி ஒட்டுண்ணிகளா இருந்தாலும் இதுங்களுடைய சிந்தனையெல்லாம் தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணி அடிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். காஷ்மீரை உடைச்ச மாதிரி பீஸ் பீஸாக ஆக்கிடணும், ஆக்கி யூனியன் டெரிட்டரி ஆக்கி பாத்தியா என்ன பண்ண முடியும்னு. அப்போ அந்த முட்டா பயல்களுக்கு சொல்றேன், அப்போ அந்த 3 இடத்துலையும் கூட திமுக ஆட்சி தான்டா. நீங்க எதுவுமே பண்ண முடியாது தமிழனை. ஆனா ஒண்ணு, நீங்க கட்டி காக்கிற பொலிட்டிக்கல் செட்டப் அறுந்து போயிடும். இங்க அரசியல் அப்படின்றது ஒரு உணர்வு தளத்துல இருந்து பேசப்படுது, நீங்க கவனிக்கணும். இப்ப ஆந்திரா இல்ல உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் பேச அரசியல் வேற. தமிழ்நாட்டில் பேசக்கூடிய அரசியல் வந்துட்டு உணர்வு தளத்திலிருந்து பேசப்படக்கூடிய அரசியல். இங்க ஹிந்தின்னா அதுக்கு ஒரு பாரம்பரியம் ஒண்ணு உண்டு, இங்க சமூக நீதி அப்படின்னா ஒரு பாரம்பரியம் ஒண்ணு உண்டு, இங்க சமத்துவம் அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு வரலாற்று பாரம்பரியம் உண்டு. தமிழனுடைய நாகரிகத்துல மட்டும் இல்ல, சமீப கால வரலாற்றுலயும் உண்டு. பெண்ணுரிமை அப்படின்னோம்னா அதுலயும் ஒரு பெரிய ஒரு வீச்சு உண்டு. கல்வி அப்படின்னோம்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி முத்திரை உண்டு.
இப்படி எல்லாத்துலேயும் தனி முத்திரை படித்தவங்க நீங்கள் கிடையாது. யாரு? ஒட்டுண்ணிய வகுப்பு கிடையாது, நாங்கள் தான் அது. தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய உணர்வு பிரதிபலிப்பை நீங்கள் வந்துட்டு மதத்தால் அடிக்க பார்த்தீங்க, அதான் ஃபர்ஸ்ட். மதத்தால் முடியலன்னு கடவுளை வச்சு அடிக்க பார்த்தீங்க, அதான் ரெண்டாவது. கடவுள்லேயே நீங்கள் முதல்ல விநாயகரை வச்சு பார்த்து ஊரில் விட்டீங்க, நடக்கலை. வேலை தூக்கிட்டு போய் பார்த்தீங்க, நடக்கலை. திருப்பரங்குன்றம் வந்துட்டு மலை வந்துட்டு முற்றிலும் இந்துக்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, நடக்கலை. அங்கே பிரியாணி சாப்பிட்றான் அது சாப்பிட்றான்னு சொன்னீங்க, நடக்கலை. இப்போ கடைசியில் தீபத்தூணில் வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கான ஒரு ஆள் ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு, அது போயிட்டு போகுது. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னது? தமிழ்நாட்டை மதவெறி களமாக மாற்றணுன்றது தான். இது வரைக்கும் தோத்துட்டு தானே வந்திருக்கீங்க. எது உங்களை தோற்கடிச்சது சொல்லுங்கள் பார்ப்போம். பெரியாருடைய ஐடியாலஜி அது இல்லாமல் தமிழனுடைய உணர்வு, இது ரெண்டு பின்னி பறஞ்ச இடத்துல தான் வந்துட்டு இந்த ஆன்டி பிராமணிசம் அப்படின்றது வலிமையாக நிற்கிது, பிராமண எதிர்ப்புன்றது நிற்கிது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு புலங்காக அதெல்லாம் அடைஞ்சு பேசாதீங்க. அவர் செய்யக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை விஜயை கொண்டுடும், ஆனால் உங்களுக்கு வெற்றியை தராது. இப்போ எஸ்ஐடி விசாரணை இதே போல் விஜய்க்கு வந்து ஒரு சம்மன் அனுப்பி விசாரணை கூப்பிட்டுருந்தாங்கன்னா அதெல்லாம் தாவேக்கவனர் எப்படி பேசியிருப்பாங்க? விஜய் ஆதரவாளர்கள், விஜய் கட்சியில் இருக்கவங்க விஜயை என்ன பேசியிருப்பான்னு தெரியும். ஆனால் டெல்லிக்கு வந்து கூப்பிட்டு சம்மன் அனுப்பி விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. இது வரைக்கும் வந்து விஜய் அவர்கள் தரப்புல வந்து யாருமே பேசலை இல்லையா? ஜனநாயகம் தடைக்கு யாரும் பேசலை. இது எப்படி எடுத்துக்கிறது? அவ்வளோதாங்க. அவர் ரொம்ப பயந்தாங்கொள்ளி. அவரை பற்றி அரசியலுக்கு அவர் தொடங்குறதுக்கு வந்துட்டதுக்கு பிற்பாடு விக்ரவாண்டி மாநாடு நடக்கிற வரைக்கும் விஜய்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்கப்பட்ட எல்லாருக்கும் நான் சொன்னது வந்துட்டு, அரசியலுக்கு வரீங்க அப்படின்னோம்னா துணிவும் தெளிவும் தேவை. உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன், துணிவும் தெளிவும் தேவை. அவரோட துணிவு எங்கேயாவது இருந்ததா? தெளிவு எங்கேயாவது எதிரையாவது காட்டியிருக்காரு? ஸோ அவரை மற்றவங்களாம் திமுக விஷயத்துலலாம் துணிவை காட்டுறாரு, ஏன் பாஜக விஷயத்துல காட்ட மறுக்கிறாரு அப்படிங்கிறதா கேள்வி. திமுகவையும் பாஜகவையும் அவர் வந்துட்டு துணிவின் அடிப்படையிலேயோ தெளிவின் அடிப்படையிலேயோ முடிவெடுக்கல. ஸ்ட்ராட்டஜிக் யுக்தி அரசியல். தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வரணும், என்ன விதமானதை கண்டுபிடிக்கிறவனே ஜான் போட்டு விட்டது இது. என்னது? இவன் அரசியல் எதிரியாக காட்டு, அவனை கொள்கை எதிரியாக காட்டு. அப்புறம் சீமான் கேட்டான்ல ஒரு கேள்வி, அவர் பதில் சொல்லணும்ல. கொள்கை எதிரின்னா அரசியல் எதிரின்னா அரசியல் இல்லாத கொள்கையா, கொள்கை இல்லாத அரசியலா? பதில் சொன்னாங்களா அவங்க? அப்போ இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்து அப்படி இப்படி சொல்லிவிட்டாங்க. பாசிசம் அப்படின்னோம்னா இப்போ விஜய் அந்த இடத்துலயாவது பாதிக்கப்பட்டிருந்தா தெரியும். நாட்டுப்பட்டு இருக்கிறவனுக்கு தான் பாசிசம்னா என்னன்னு தெரியும், அது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு தெரியும். எப்போ நின்னார் அவரு? கட்சி ஆரம்பித்தவொன்னு தானே நீங்கள் முஸ்லீம்காக நிற்கிறீங்க. கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் என்ன பண்ணீங்க? சிஏ எதிர்ப்பு மட்டும் காட்டிட்டீங்க, அவ்வளோதான். அதை நான் மறுக்கலை. அப்புறம் அப்போல்லாம் வந்துட்டு அவ்வளோ போராட்டங்கள்லாம் நடத்துனாங்கல்ல முஸ்லீம்கள்லாம், அங்கெல்லாம் என்னை போன்றவரெல்லாம் போய் நின்னாங்களே, நீங்கள் வந்து நின்னீங்க, வரணும்ல. அப்போது இது என்ன அப்படின்னோம்னா ஒரு ஒரு சடன் மேனுஃபேக்சர்டு, திடீர்னு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த தாவேகா. அதில் வந்துட்டு வேற ஒரு இடத்துல வந்துட்டு நான் தான் அதெல்லாம் கரெக்ஷன்லாம் கொடுத்தேனே, எனக்கு தான் நல்லா தெரியுமே. இவங்க ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பாண்டியன், நெடுஞ்செழியன் இப்படிலாம் எழுதியிருந்தது, எல்லாத்தையும் பிடிச்சி அழிச்சு விட்டேன். பண்ண போகிறது ஜனநாயக அரசியல். ஏதோ அறுவாள் எடுத்துகிட்டு பதில் வாள் எடுத்து போர் புரிய போகிறோம், ஜனநாயக அரசியல் அதுக்கெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த அழிச்சு விட்டேன். அதனால தான் அந்த 5 பேரோட நின்றுச்சு. இல்லாட்டி அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்து அந்த இடம் வரைக்கும் ஒரே அரசர்கள் வாழை உருவிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவில் விஜய் பேண்ட் சட்டையோட நின்றுட்டு இருப்பாரு. அதாவது தமிழனுடைய விழுமியத்தை எல்லாத்தையும் போடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு காட்டி பண்ணலான்ட்டு அதெல்லாம் நடக்கலை. அப்புறம் எம்ஜிஆர் இது பெருந்தலைவர் பெருந்தலைவரும் அப்புறம் பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சார். அப்புறம் வேலுமங்கை வேலு நாச்சியார் அஞ்சலி அம்மாவோட வச்சார். ரைட், ஓகே. அது ஒன்றும் பத்தாது அப்படின்றதுனால தானே எம்ஜிஆருக்கு போனீங்க, அண்ணாக்கு போனீங்க, அப்புறம் எம்ஜிஆருக்கு வந்தீங்க. அப்புறம் ஜெயலலிதா படத்துக்கு பாக்கெட்டுக்கு வந்த ஆளை கூட்டு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஜெயலலிதா அம்மா அப்படின்னு கூட சொல்லுவீங்க. இவருடைய அரசியல் என்ன ஆளோ தெளிவின்மை, அவருடைய முத்திரை தான் இவருடைய அரசியலை வந்துட்டு திமுகவை எதிர்க்கணும்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு உங்களால் எதிர்க்க முடிஞ்சுதா ஏதாவது சொல்லுங்கள். ஆனால் உன் கட்சிக்காரன்லாம் எப்படி போடுறான்றதுலாம் பாருங்கள். ஒரு சாதாரண ஏழை மகளுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான கவலையும் உங்களுக்கு இல்லை. உன்னுடைய ரசிகனான 2000 கொடுத்து சினிமா பார்க்குறவன், ஆனால் ஸ்டாலின் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறது 1000 ரூபா உரிமை தொகை. இதில் எப்படி நீ வந்துட்டு வருவ உள்ள? அந்த ஜனங்க உங்களுக்கு வரவே மாட்டாங்க. இந்த ஜனங்களுக்கு அரசியல் தெரியாது. இப்போ முடிஞ்சு போச்சாங்களா உங்களோட தெளிவின்மைக்கான காரணம்? ஸோ இவருடைய தெளிவின்மையும் இவருடைய துணிவின்மையும் தான் இன்னைக்கு அவர் சிக்கலில் மாட்டிட்டு இருக்கிறதுக்கு காரணம். ரெண்டு சுற்றில இருக்கிறவங்க யாருன்றதை அவர் பார்த்துருப்பார். இதைத்தான் நான் 30ஆம் தேதி எச்சரிக்கை விடுத்தேன். உங்கள் கூட இருக்கிறவங்க யாரு என்ன? நீங்கள் அன்றைக்கி நான் எழுதின அந்த கடிதம் அது கொடுத்தா அந்த 2 பேட்டி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்றைக்கி நான் இவர் மாட்டி விட்டது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆதவ அர்ஜுனான்றாங்க. ஆமாம், ஏன் யோசிச்சிருக்கணும்ல, அவனுக்கு என்ன தெரியும் அரசியல்? நமக்கு அரசியல் தெரியாது. இப்போ யாரை வச்சுக்கணும், யாரை எல்லாம் வச்சுக்கணும்?
எப்படி கட்சியை கொண்டு போகணும் யோசிக்கவே இல்லை, ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். ஸோ விஜயனுடைய அந்த யுக்தி அரசியல் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம். அதான் சொல்லுவார், நான் வீட்டை விட்டு புறப்பட்டு ரைட்டை திரும்பினா செக்ரட்டேரியட்டு, லெஃப்ட்டை திரும்பினா தமிழ்நாடு. அவர் ரைட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தார், லெஃப்ட் யோசிக்கவே இல்லை. என்னுடைய வினை தான். பாஜகவோட அழுத்தத்துக்கு விஜய் சரண்டர் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சரண்டர்ல ஆப்ஷன் இருக்குதான்னு நான் கேட்குறேன். விஜய்க்கு 2 தான் ஆப்ஷன். ஒன்று அவங்களோட கூட்டணி போகிறது, இல்லை மாட்டிக்கிட்டு தான் போடுறாங்க, இல்லை ஜெயிலுக்கு போகிறது, இல்லாட்டி அவங்களுடைய வழக்கில் சிக்கி தவிக்கிறது. அடுத்த அப்படி ஒரு கையில் போட்டவுடனே நான் எப்படி நல்லா பேசுவேன், இப்படி தான் ஆகும். ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொன்னீங்க நீங்கள் ஈரோட்டில் வந்துட்டு, களத்திலே இல்லாதவங்கள பற்றி நான் பேச மாட்டேன் பாஸு அப்படின்னீங்களே. அரசியல்வாதியா நீங்கள்? களத்தில் பிஜேபி இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். பிஜேபி இல்லையா? இப்போ யார் ஒன்று எடுத்தது டெல்லிக்கு? பிஜேபி இல்லாத. அதற்கான பதிலடி தான் அதுவா? எதற்கான பதிலடி? களத்திலே இல்லாத பிஜேபி அப்படிங்கிற சொன்னதுக்கான பதிலடி இல்லை, அதெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க தான் கொள்கை எதிரின்னு சொல்கிறதுக்கே கவலைப்படாதவங்களாச்சு. அது இந்த சாணக்கிய விவகாரத்தில் தானே சொன்னேன், சொரணே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டேன்ல. அதை விட கீழே போய் ஏதாவது சொல்லணுமா? பாஜகவுக்கு சொரணன்னு ஒன்று இருந்துச்சுன்னா விஜயை பற்றி அவங்க பேசக்கூடாது. என்னைக்காச்சும் விஜயை தழுவுற மாதிரி திமுக யாராவது பேசுனாங்களா? ஏன் பேசல? நீ என்னடா இருக்கு அடையாளம் கட்டுறது, ஓட போயிட்டு இருக்குது இல்லை. அந்த மாதிரி பிஜேபிக்கார பண்ணுறானா? விஜயை பற்றி பேசாதீங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். விஜய் வில் பி ஸ்பாய்லர் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான். விஜய் எங்களோட தான் நிற்கணும் அப்படின்னு தமிழ் செய் இந்தி சங்கீத்து அது சொல்லுது. ஏன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு அரசியல் தானே, ஒரு கொள்கையுடைய அரசியல் தானே. விஜயெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தெரியும் மக்கள்கிட்ட போக அப்படி சொல்ல தெரியல. ஏன்னா நீங்கள் மக்களை விட்டு சம்மந்தப்பட்டே இல்லை. ஸோ அது அமித்ஷாவுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தமிழனுக்கும் சம்மந்தம் இல்லை. அவனை ஏமாத்துறோம், அதுக்கு என்னெல்லாம் வழி அதான் அவர் பார்க்குறாரு. ஒட்டுமொத்த அரசியலே அவ்வளோதான். ஒன்று பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு அணி, இன்னொன்று பிஜேபியினுடைய சொந்த அணி. விஜய் எங்கே நின்னாலும் அவர் இந்தாண்ட நிற்கிறதா தான் அர்த்தம். அவர் எதை செஞ்சாலும் அது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த ஒரு அரசியலுக்கு வரவே வராது. இன்னைக்கு இல்லை, விஜய் தோத்ததுக்கு பிற்பாடு அவர் அரசியல் நீடித்தாலும் அவருடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு பலனளிக்காது, பயனளிக்காது, தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்காது. அது காட்டி கொடுக்கக்கூடிய அரசியலாக இருக்கும். ரொம்ப நன்றி. சமாள அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பந்து மிக்க நன்றி.